ஈரான்ல தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய மாணவர்களுடைய எழுச்சி போராட்டத்தை பற்றி வீடியோக்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இந்த போராட்டத்தினால அரசு கவிழும் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு. இதனால் என்ன பாதிப்பு பிரசாத் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய உச்ச தலைவர் கமினி அவர்கள் ரஷ்யாவுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கிடச்சிருக்கக்கூடிய தகவலில் உண்மை இருக்கா இல்லையா, இதை யார் பரப்பி விடுறாங்க அப்படிங்கிறது தொடர்பான தகவல். அது மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய வார் ஒன்று நடக்க போகுது. இது 12 நாட்கள் நடக்கக்கூடிய போர் மாதிரி இருக்காது, மிக நீண்ட நெடிய போராக இருக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி இன்டீரியராக சில தகவல்கள் இருக்கும்ல மிடில் ஈஸ்ட் ஏரியாவில், அதையும் சேர்த்து தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஈரான்ல மிக முக்கியமான தொழிற்சாலை அது அப்படியே தீப்பிடிச்சு எரியுது. இதை யார் செஞ்சா? எதனால இவ்வளவு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமாக போயிட்டு இருந்தது. இது தொடர்பான தகவலை திரட்டும் போது IRGCயினுடைய அரசு ஊழியர்கள் அவங்களுடைய புகலிடமாக அந்த இடம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக கலா அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய தொழிற்சாலையினுடைய பெயர். அந்த தொழிற்சாலைக்கு தீ வச்சிருக்காங்க மர்ம நபர்கள். காரணம் என்னென்னா, அங்கே இருந்து தான் மக்கள் கூட்டம் பெருவாரியாக கிளம்பி ஒரு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ரெண்டாவது, அங்கிருந்து ஆயுதங்களும் நிறையா சப்ளை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு. இதன் காரணமாகவும் அந்த இடத்த டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. இது யார் செஞ்சுருக்காங்கங்கிற ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் வெளியில் வரலை. ஈரானுடைய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ அரங்கேற தொடங்கியிருக்கு. மக்கள் என்ன பண்ணாங்க, தன்னெழுச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. ஏன்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் சரிஞ்சிருச்சு. பெண்கள் குழந்தைகளோடு சேர்த்து பெரிய ஒரு மாசான ஒரு ப்ராட்டஸ்ட் அப்படிங்கிறது தினந்தோறும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் இந்த டீச்சர்ஸ் நடத்துகிறாங்கல்ல போராட்டம், அது மாதிரி. இதனால் அடுத்து என்ன நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கு? ஈரான் அரசு அதை அசைச்சு பார்த்துருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ். ஈரான் அரசு மக்களுடைய போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? பாருங்க. یکی از موضوعات عدالتی هست که باید در توزیع منابع وجود داشته باشه. امروز در جلسه هیئت دولت موضوعاتی به تصویب مثل این حفظ قدرت خرید خانوارها، کنترل تورم، تامین امنیت غذایی هست که اصل موضوع. ஓகே, இப்போ இவங்க யார் அப்படின்னா ஈரானுடைய செய்தி தொடர்பாளர் ஃபட்மா. ஓகே, அவங்களுடைய ஃபுல் நேம் ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையும் என்னால் விலைக்கு சொல்ல முடியாது. அதனால் அவங்களோட ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேரை மட்டும் நான் சொல்கிறேன். மக்களுக்கு அரசு அடுத்த 4 மாதங்களுக்கு, நம்ம ஊரில் எல்லாம் அந்த இலவச வேட்டி சேலை, ஃபேனு, டிவி, கலர் டிவிலாம் கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி இதெல்லாம் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈரான் என்ன பண்ணுறாங்க, அரசு அடுத்த நெக்ஸ்ட் 4 மந்த்துக்கு $7 இலவசமாக வழங்கப்படும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன பிரசாத், $7ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாச்சே. மிஞ்சி போனால் இன்றைக்கி தேதிக்கு நம்ம இந்தியாவோட மதிப்பில் ஒரு 650 ரூபா தானே வரும். இவ்வளோ கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்குமே டாலருக்கு நிகரான அந்த ரூபாயினுடைய மதிப்புங்கிறது மாறுபடுது. அதே மாதிரி இந்த வீடியோட கடைசியில் இந்த $7 மதிப்பு எவ்வளவுன்னு நான் சொல்கிறேன், மயங்கியே விழுந்துருவீங்க. அவ்வளவு ரூபா அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட்டு. சரி, பொருளாதார மந்த நிலை சீராகும் வரைக்கும் இந்த நிலை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈரானுடைய செய்தி தொடர்பாளர். எதுக்கு? மக்களுக்கு காசு கொடுக்கறத நிப்பாட்ட மாட்டோம், கவலைப்படாதீங்க, போராட்டத்திலலாம் ஈடுபடாதீங்க அப்படின்னு மக்களை ஒரு நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரை. சரி, இப்படிப்பட்ட நிலையில் பொருளாதார மந்த நிலை இருக்கும்போது அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரியான நாடுகள் இதுதான் சமயம்னு ஈரானுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த சம்பவமும் நடந்திருக்கு. இந்த காட்சிகளை பாருங்கள். இவங்கெல்லாம் அமெரிக்காவினுடைய இராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்காங்களா?
இப்போது இவங்களை சிறைபிடிச்சி வச்சுருக்காங்க ஈரான் அரசு. சரி, அப்படி என்னப்பா அவங்க தப்பு பண்ணாங்க? அமெரிக்கர்கள் ரொம்ப நல்லவங்களாச்சே, எதனால் இப்படி பண்ணுறாங்க ஈரான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருட்டு பசங்க, திருடர் குல திலகம் ட்ரம்ப்பினுடைய வழிவந்தவர்களில் ட்ரம்ப்பினுடைய ஆணைக்கு ஏற்ப என்ன பண்ணுறாங்க, ஈரானுடைய கடல் பகுதியை அப்படியே சுற்றிருக்காங்க. உடனே ஈரானுடைய IRGC யாரா இந்த பசங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி முட்டி போட உட்கார வச்சுருக்காங்க. சரி, இப்போது இவங்களுக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறது ஈரான் அரசு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக மரண தண்டனை தான். ஏன்னா லாஸ்ட் 2025லேயே 2000 பேருக்கு மேலே சிறையில் போட்டு அவங்கள தூக்கு தண்டனை நிறைவேற்றினது இதே ஈரான் அரசு. எவனாக இருந்தாலும் வந்து பாருன்றுவாங்க. அடுத்ததாக இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறின உடனே பயந்துக்கிட்டு ஐரோப்பிய யூனியன் செய்திகள் எதுலேயுமே இந்த மாதிரியான விஷுவல் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த விஷுவலை எடுத்து பார்த்த உடனே நம்முடைய சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் போட்டிருந்தார், எதுக்கு இந்த விஷுவல்லாம் போட்டுட்டு நீங்களே டைரெக்டாக பேசுங்க, நீங்கள் உண்மையை தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷுவல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு வந்து பரிட்சயம் இல்லாது. இந்த மாதிரி காமிக்கும் போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம உண்மையை தான் சொல்லுவோம், ஆனால் ப்ரூஃபோட சொல்லிட்டு போவோமே அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ இந்த கைதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய சம்பவத்தை மிடில் ஈஸ்டில் நிகழ்த்துறாங்க. அமெரிக்காவுடைய B-2 விமானத்தோடு சேர்த்து போர் விமானங்கள் என்ன பண்ணுறாங்க, டைரக்டாக மிடில் ஈஸ்ட் பக்கம் பறக்க விட்டு ஈரானுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஸோ இது எந்த மீடியாலையும் வெளிவராத தகவல், நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ சொல்கிறோம். சரியா? இப்போது இது டைரெக்டாக ஈரானை அட்டாக் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பயமுறுத்துறது. பட் இஸ்ரேலை வச்சு தான் ஈரானை அட்டாக் பண்ண போகிறாங்க. அவமானத்தை மறைக்கிறதுக்கு மேலும் பல்வேறு விமானங்களும் ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பலையும் ஈரானுடைய எல்லைக்குள் அமெரிக்கா களமிறக்கி இருக்கிறது அப்படின்னு தான் கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். சரி, அப்பா ஆம்புலன்ஸ்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு, என்னாச்சு, பெரிய விபத்தா அப்படின்னு கேட்டால் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் திடீர்னு ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க. இஸ்ரேல் தன்னுடைய எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாதத்தை எப்போதும் நிகழ்த்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் சிரியாவில் இப்போ கூட அட்டாக் நடந்தது, அந்த அதிபரை வந்து துரத்தி விட்டாங்க. அதற்கு பிறகு புதிதாக அல்குய்தாவை சேர்ந்த அல்சாரா இப்போது அங்கே அதிபராக உட்காந்துருக்காரு. கோலன் குன்றுகளை தனதாக்கி எழுதி வாங்கிட்டாங்க. எகிப்துக்கிட்டையும் வந்து ஃபிலோடெல்ஃபியா காரிடாரை விட்டு கொடுத்து ஒரு பெரிய ஆயில் ஒப்பந்தத்தையும் அவங்க போட்டாங்க. இப்படி இஸ்ரேல் வந்து கிரேட்டர் இஸ்ரேலாக மாறுவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கிட்டாங்க, ஜோர்டான் எல்லையிலேருந்து ஆரம்பித்து இஸ்ரேலுடைய ஜெருசலேம் வரைக்கும். ஸோ தெற்கு லெபனான் பகுதியில் இப்போ இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஈரானுக்கு வயிற்றில் புளியை கரைக்கிற மாதிரியான கதை தான். அதுவும் நள்ளிரவில் 1:30 மணி அளவில் வீடுகள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஈரான் மீது தான் இஸ்ரேல் வந்து இலக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு ஹிஸ்புல்லா சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆகிருக்கு. சரியா? இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இனப்படுகொலையாளர் நெதன்யாகு அப்படின்னு ICCA வர்ணிக்கப்பட்ட வார்த்தை எது, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நெதன்யாகு பற்றி சொல்லிய வார்த்தைகளை தான் நான் பதிவு செய்கிறேன். அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்போம். שמושכת בחוטי הטרור במזרח התיכון וגם מעבר למזרח התיכון. הנשיא טראמפ ואני הבענו עמדה נחרצת. לא ניתן לאיראן לשקם את תעשיית הטילים הבליסטיים שלה, ובוודאי שלא נאפשר לה לחדש את תוכנית הגרעין שפגענו בה קשות במהלך מבצע. ஓகே, ரொம்ப நேரம் பேசுவார்னு நினைக்கிறேன் சிம்மக்குரலோன். இப்போ என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஈரான் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள், காத்திருங்கள், உங்களின் தலைவிதியை மாற்றி எழுதக்கூடிய நேரம் இது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அதுவும் இது 1979 அல்ல, 1979 என்ன நடந்துச்சு, இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்துச்சு, ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. அதற்கு பிறகு ஈரான் முழுவதுமே இஸ்லாமிக் ஆட்சி தான். ஷா ஆட்சிக்கு முடிவு கட்டப்பட்டு அதற்கு பிறகு முல்லாக்களுடைய ஆட்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு ஈரான் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஆட்சியை திறம்பட நடத்துறதுக்கான முயற்சி பண்ணாலும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இது 1979 அல்ல, இது 2026 கால மாற்றத்துக்கு தயாராக இருங்கள் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு ஈரான் மக்களுக்கு. இது ஒரு புறம் இருக்க, லெபனானில் அட்டாக் பண்ணி ஈரானை சைக்கலாஜிக்கலாக அஃபெக்டாக வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காசா மக்கள் மீது அட்டாக் பண்ணி ரெண்டு பக்கமும் வந்து ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துகிறாங்க. பாலஸ்தீனத்தினுடைய கான் யூனிஸ் அப்படிங்கிற பகுதி இருக்குல்ல, எகிப்தினுடைய கேட்டுக்கு பக்கத்தில், அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்த
டானா அபு மரூக் அப்படிங்கிற சிறுமியை டைரக்டாக துப்பாக்கி குண்டுகளால் துளைத்தெடுக்கிறாங்க. ஸ்பாட்லேயே அந்த குழந்தை அவுட்டு. இது மாதிரி இஸ்ரேல் சீஸ்ஃபயர் டீலுக்கு பிறகு அமெரிக்கா தலையிட்டு ஹமாஸுக்கும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப்க்கு இடையில பஞ்சாயத்து வச்சு முடித்து சீஸ்ஃபயர் டீல் அமலில் இருந்து 501வது முறையாக அந்த சீஸ்ஃபயர் டீல் ஒப்பந்தத்தை மீறி இருக்காங்க இஸ்ரேல். இதை நம்ம சொல்லலை, அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி நிறுவனமே வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி. சரியா? இப்படி ஒரு பெரிய தாக்குதலை காசாலையும் நிகழ்த்தியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் 2 குழந்தைகள் மேலேயும் அட்டாக் நடத்தியிருக்காங்க. அந்த 2 குழந்தைகளும் இப்போ சீரியஸாக இருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் ரெட் கிரசன்ட் சொசைட்டி வெளியிட்டிருக்காங்க. சரி, ஈரானில் பொருளாதார பிரச்சனையால் ஒரு பெரிய வன்முறையே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த வன்முறை காட்சிகள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேனலில். இந்த நிலை தொடர்ந்தால் கமினி அவர்கள் ரஷ்யாவுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு. பட் ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரான் கிட்ட ரொம்ப நட்புறவாக தான் இருக்கார். ஆனால் அவர் S-400 உள்ளிட்ட ஆயுதங்கள் முதற்கொண்டு கொடுப்பார். இஸ்ரேல் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னா ரஷ்யா கலண்டுப்பாங்க, அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க, நீங்களே உங்களோட பஞ்சாயத்தை பார்த்துக்கோங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் தான் இருப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல்லையும் நிறையா ரஷ்யர்கள் வாழ்கிறாங்க, ரஷ்யாலையும் நிறையா இஸ்ரேலிய யூதர்கள் வாழ்கிறாங்க. யூதர்களை பகைச்சிக்கிட்டு வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பொது புத்தி அப்படிங்கிறது புட்டினுடைய மனசுக்குள்ளேயும் இருக்குது. அரசினுடைய முக்கிய அலுவலர்களுக்கு ரஷ்யா இப்போ சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்கு. அடைக்கலம் கொடுக்குறேன், ஆனால் ஆபத்துக்கு நான் உதவிக்கெலாம் வரமாட்டேன் அப்படிங்கிறதுல யார் தெளிவாக இருக்கா? ரஷ்யா தெளிவாக இருக்காங்க. சரி, ஈரானில் நடக்கக்கூடிய கொடூர தாக்குதல், மாணவர்களே ஒருவருக்கு ஒருவர் துப்பாக்கியை வைத்து சுட்டுக் கொள்ளக்கூடிய காட்சி. இவங்களுக்குலாம் எப்படி துப்பாக்கி கிடைக்குதுன்னு தெரியல. இப்போது நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்து கண்டுபிடிக்கும் போது ஒரு நியூஸ் ஒன்று கண்ணில் பட்டுச்சு. இஸ்ரேல் ஈரான் வார் இஸ் கம்மிங் அப்படிங்கிறது தான் அந்த கால்குலேஷன். நீங்கள் அரசியல் விமர்சகர்களாகட்டும், பெரிய பெரிய அரசியல் சாணக்கியர்களாகட்டும், வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப தேர்ந்தெடுத்து படிப்பாங்க, அதை நோக்கி ஓடுவாங்க. அந்த அடிப்படையில் வெனிசுலா பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இஸ்ரேல் ஈரான் மீது நிச்சயம் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் இப்போ கணிக்கிறாங்க. ஒரு வாரத்திற்குள் இதனை அமெரிக்கா அனுமதியோடு இஸ்ரேல் நிகழ்த்தி காட்டும். ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் வெனிசுலா அட்டாக் பற்றிய பெரிய விஷயங்களும், வெனிசுலா அதிபர் அவருடைய மனைவியை கடத்தல் மன்னன் ட்ரம்ப் பற்றிய விவகாரங்களும் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. இதை திசை திருப்பணும் அப்படின்னா இஸ்ரேலை விட்டு ஈரான் மேலே அட்டாக் பண்ணால் மட்டும்தான் நியூஸோட ஸ்ட்ராட்டஜி மாறும். இல்லாட்டி ஃப்ரண்ட் லைன் எப்பயுமே எப்படி இருக்கும்? வெனிசுலாவை பற்றிய செய்திகளாக இருக்கும். ஸோ இந்த நிலையை மாற்றணும் அப்படின்னா ட்ரம்ப் அடுத்து இஸ்ரேலை வச்சு ஈரானை அட்டாக் பண்ண தான் சொல்லுவார் அப்படிங்கிறது, அதுவும் நெக்ஸ்ட்டு வீக்லேயே இந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல். சரி, ஈரானில் மக்களுக்கு $7 கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னேன்ல, அங்கே ஒரு டாலரோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நம்ம ஊரில் 89 ரூபாய். அந்த ஊரில் ரியால் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கணக்கிடுவாங்க. 144,30,000 ரியால் ஒரு டாலர். எவ்வளவு டாலர்லேருந்து எவ்வளோ தூரம் பின்னோக்கி இருக்காங்க ஈரானுடைய ரியால் அப்படின்னு நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இந்தியர்கள் ஈரானுக்கு போகாதீங்க, டூரிஸ்ட் யாரும் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவு. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களும் ஈரானை விட்டு வெளியில் வந்துருங்க அப்படிங்கிற உத்தரவு இந்திய அரசு இப்போது அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் தான் நான் கொடுத்துருக்கேன். போர் மூலம் அப்படிங்கிற உலக தகவல் இந்தியர்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இதன் அடிப்படையிலையும் அவங்க இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கலாம். இதெல்லாம் இரவு நேரத்திலையும் ஈரானில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. இரவு நேரத்தில் மக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் பார்க்குறீங்க. ஆனால் இதில் என்ன பெரிய பியூட்டினா, மாணவர்கள் தான் நிறையா போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறாங்கங்கிற தகவல் கிடைச்சதுன்னா ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா மாணவர்கள் போராட்டம் அப்படின்னு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இப்போ பராசக்திங்கன்னு ஒரு படம் வருதுல்ல, அது கூட இந்தி எதிர்ப்பு போராட்டம். தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் தன்னெழுச்சியாக எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டதுனால தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டமும் மாணவர்கள் கலந்துக்கிட்டதுனால தான் அந்த போராட்டம் சக்ஸஸ் ஆச்சு. அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கும். பட் ஈரானில் அந்த சுச்சுவேஷன் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கிறதுனால வேர்ல்டு வைடாக ஈரானில் ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. இதை தாண்டி முல்லாக்கள் சாதிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும்.
ஷாக்களுடைய ஆட்சி மறுபடி தொடரப்போகுதா, அமெரிக்காவோட பிளான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் பிர்ஜந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் ஒரு புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம், இப்போ நம்ம ஊர்லேயும் இப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி அங்கே பிர்ஜந்த் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் ரொம்ப ஃபேமஸான பல்கலைக்கழகம். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வீதியில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறது அந்த அரசுக்கு பெரிய தலைவலி ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் ரூபா கொடுத்துடலாம், மக்களுக்கு தேவையான காசு கொடுத்துடலாம், ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபான்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி கூட நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்துடலாம். ஆனால் ஸ்டூடெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு உங்களால் ஆட்சி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அப்படிப்பட்ட நிலையை ஈரான் எப்படி சமாளிக்க போகுது? அமெரிக்காவினுடைய ராஜதந்திரம், இஸ்ரேலுடைய பல நாள் பகை, அடுத்த வாரம் நடக்க இருக்கக்கூடிய பெரிய போர், இதையெல்லாம் தவிர்த்து ஈரான் சாதித்து விடுமா அப்படிங்கிற பெரிய $1 மில்லியன் கொஸ்டினுக்கு இடையில தான் நெக்ஸ்ட் வீக் பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம கொண்டாட போகிறோம். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.